அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேர்ன் வித் பேசிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர் தியரம் டு டிட்டர்மினன்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்டர் தியரம். If each element of a matrix A is a polynomial in X and if determinant of A vanishes for X equal to A, then X minus A is a factor of A. அதாவது ஒரு டிட்டர்மெண்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸோட பாலினாமியலாக இருந்தது அப்படின்னா அந்த டிட்டர்மெண்ட்டில் எக்ஸுக்கு பதிலாக ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து 0 கிடச்சிச்சு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ அப்படிங்கிறது அந்த டிட்டர்மெண்ட்டோட ஒரு ஃபேக்டர். ஸோ இதுதான் ஃபேக்டர் தியரம். This theorem is very much useful when we have to obtain the value of the determinant in factors form. அதாவது இந்த தியரம் எதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது அப்படின்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்டர்ஸ் ஃபார்மில் வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. இஃப் வி சப்ஸ்டியூட் பி ஃபார் ஏ in the determinant of A, any two of its rows or columns become identical, then determinant of A equal to 0, and hence by factors theorem A minus B is a factor of determinant of A. ஒரு determinant of A இருக்குது, அதில் வந்து ஏக்கு பதிலாக B போடுறீங்க. B போடும்போது 2 காலமோ இல்லாட்டி 2 ரோவோ ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்படி ஐடென்டிக்கலாக இருந்தால் determinant of A equal to 0ன்னு நமக்கு தெரியும். A minus B is a factor of determinant of A. If R rows or R columns are identical in a determinant of A order of n greater than or equal to R, when we put x equal to A, then x minus A whole power R minus 1 is a factor of determinant of A. அதாவது ஒரு டிட்டர்மெண்ட் வந்து அதில் வந்து நீங்கள் x equal to A அப்படின்னு போடுறீங்க. அப்படின்னு போடும்போது கிட்டத்தட்ட R rows இல்லாட்டி R columns வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் எப்படி பார்க்குறது அப்படின்னா அதுக்கு என்ன ஃபேக்டர் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் ஆர் மைனஸ் 1 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. இப்போ வந்து ஆறுங்கிறது 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம். சப்போஸ் ஆர் வந்து 2ஆக இருந்தது அப்படின்னா அப்போ 2 மைனஸ் 1 நீங்கள் போடணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர். சப்போஸ் ஆறுங்கிறது 3ஆக இருந்தது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் 3 மைனஸ் 1. அப்போது எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இஸ் எ ஃபேக்டர். ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர் ரோஸ் இல்லாட்டி ஆர் காலம்ஸ் ஈக்குவலாக வந்தது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் ஆர் மைனஸ் 1 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. இந்த இடம் தான் நமக்கு முக்கியம். சம்ஸ் போடும்போது இதான் நமக்கு யூஸாக இருக்கும். அடுத்தது a square matrix or square determinant is said to be in cyclic symmetric form if each row is obtained from the first row by interchanging the variables cyclically. அதாவது வேறு ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட் ரோவையும் ஃபஸ்ட் ரோவில் உள்ள காலம்ஸை ரோஸ் காலம்ஸாகவும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து அதே மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சின்னா அதை தான் வந்து சைக்ளிக் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது if the determinant is in cyclic symmetric form and if m is the difference between the degree of the product of the factors obtained by substitution and the degree of the product of the leading diagonal elements. நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். if the determinant is in cyclic symmetric form and if m is the difference between the degree of the product of the factors obtained by substitution and the degree of the product of the leading diagonal elements and if, அதாவது m அப்படின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. m அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து டிட்டர்மெண்ட்டுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த ஃபேக்டர்ஸோட ஆர்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கூட்டி டோட்டல் ஆர்டர் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அது ஒரு விஷயம். அடுத்தது நமக்கு கொடுக்கப்பட்ட டிட்டர்மெண்ட்டோட லீடிங் டயகனல் இருக்கு இல்லையா, அதோட ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும். 2 ஆர்டரும் ஈக்குவலாக இருக்கா இல்லாட்டி எதுவும் டிஃப்ரென்ஸாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த 2 ஆர்டருக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் m. ஸோ அந்த எம்மோட வேல்யூவை பொறுத்து தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ், இஃப் m இஸ் 0 தென் த ரெக்வயர்ட் ஃபேக்டர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கேவாக இருக்கும். செகண்ட் கேஸ், இஃப் m இஸ் 1 தென் த ரெக்வயர்ட் ஃபேக்டர் இஸ் k இன்டூ a ப்ளஸ் b ப்ளஸ் c அண்ட் இஃப் m இஸ் 2 தென் த ரெக்வயர்ட் ஃபேக்டர் இஸ் k இன்டூ a square plus b square plus c square plus l into ab plus bc plus ca. ஸோ இதுதான் நமக்கு வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து யூஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 7.23 யூஸிங் ஃபேக்டர் தியரம் ப்ரூஃப் தட் ஒரு டிட்டர்மெண்ட் கொடுத்துருக்காங்க x + 1 2 2 3 x + 2 3
5 x plus 4 is equal to x minus 1 whole square x plus 9. இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க டிட்டர்மெண்ட்டை a அப்படின்னு எடுத்துக்கணும். டிட்டர்மெண்ட் ஆஃப் a is equal to that determinant. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்க்குறோம், இங்கே வந்து 1 இருக்குது 9 இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் நமக்கு பார்க்கும்போது தெரியுது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறோம். புட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 1 we get. இங்கே 1 போட்டோம்னா 1 + 1 2, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். இங்கே 1 போட்டோம்னா 1 + 2 3, இங்கே 1 போட்டோம்னா 1 + 4 5, 2 3 5 2 3 5 2 3 5. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா R1 R2 R3 மூணுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒன்று படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு போட்டு ஆர் ரோஸோ இல்லாட்டி ஆர் காலம்ஸோ ஈக்குவலாக வந்தால் அதுக்கு என்ன ஃபேக்டர்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் ஆர் பவர் என் மைனஸ் 1 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர்னு படிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எத்தனை காலம் அல்லது எத்தனை ரோ வந்து ஈக்குவலாக இருக்குது, 3 ரோ ஈக்குவலாக இருக்குது. அப்போன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் 3 மைனஸ் 1 2. அப்போது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஃபேக்டர் இங்கே பார்க்கும்போது தெரியுது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 9 போட்டிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக -9 போடணும். புட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு -9 we get டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. இங்கே -9 போட்டிங்கன்னா -9 + 1 -8 3 5. இங்கே -9 போட்டிங்கன்னா -9 + 2 -7. இங்கே -9 போட்டோம்னா -9 + 4 -5. ஸோ இதான் இந்த டிட்டர்மெண்ட் நமக்கு கிடைக்கிது. அதை பார்க்கும்போது தெரியுது, இது 3 ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது 0 ஆகும். 5 3 -8 5 2 -7 2 3 -5. ஸோ இந்த காலம் வந்து எப்படி அப்டைன் பண்ணலாம்னா C1 = C1 + C2 + C3 3 ஆட் பண்ணிங்கன்னா 0 0 0 வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 0 வருது. ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ 0 ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் ப்ளஸ் 9 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. இப்போ 2 டிட்டர்மெண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இப்போ 2 டிட்டர்மெண்ட்டுக்கு இந்த 2 ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபேக்டரோட ஆர்டர் என்ன 2, இந்த ஃபேக்டரோட ஆர்டர் என்ன 1. ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். ஸோ இது ஒரு 2 இது ஒரு 1, 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இது 2 மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ஆர்டர் 2ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 9 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. நவ் த டிட்டர்மெண்ட் இஸ் எ கியூபிக் பாலினாமியல் இன் எக்ஸ். இப்போ டிட்டர்மெண்ட்டை பாருங்கள். இப்போ இங்கே வந்து ஒரு 1, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. ஸோ இது 3 பார்த்தீங்கன்னா 1 + 1 + 1. அப்போ இதோட ஆர்டர் வந்து 3, நம்ம கிடச்சிருக்கிறதும் கரெக்டாக 3. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக ஆகுது. த ரிமைனிங் ஃபேக்டர் மஸ்ட் பி ஏ கான்ஸ்டன்ட் கே. ஸோ இந்த டிட்டர்மெண்ட்டை போட்டுருணும் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 9. ஸோ நம்ம அடுத்தனுடைய நம்ம டார்கெட் என்னென்னா கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஈக்குவேட்டிங் த x பவர் 3 த டேர்ம் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இதோட எக்ஸ் கியூபோட கான்ஸ்டன்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட்டு 1. அது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கே ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ தஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 9. இதுதான் ஹென்ஸ் ப்ரூஃப்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 7.24. ப்ரூஃப் தட் ஒரு டிட்டர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே சொல்யூஷன் போடும்போது கொடுத்துருக்க டிட்டர்மெண்ட்டை ஏன்னு எடுத்துக்குவோம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 x ஸ்கொயர் x கியூப் 1 y ஸ்கொயர் y கியூப் 1 z ஸ்கொயர் z கியூப் எடுத்திருக்கோம். அடுத்து என்ன பண்ணுவோம், இங்கே பார்ப்போம். இங்கே பார்க்கும்போது x மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் z மைனஸ் எக்ஸ் தெரியுது. ஸோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக ஒய் போடுறோம். இப்போ டிட்டர்மெண்ட்டில் எக்ஸுக்கு பதிலாக ஒய் போட்டால் என்ன கிடைக்கும், 1 y ஸ்கொயர் y கியூப். ஸோ இந்த ரோவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கிறது கடைசியாக டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. த கிவன் டிட்டர்மெண்ட் இஸ் சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம் இன் XYZ. அதாவது என்ன டிட்டர்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா XYZல சைக்ளிக் சிமெட்ரிக்காக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிற ஒரு ஃபேக்டருங்கிற மாதிரி ஒய் மைனஸ் இசட்டும் இசட் மைனஸ் எக்ஸும் ஒரு ஃபேக்டர்ஸு. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா த டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் மைனஸ் இசட் கண்டுபிடிச்சிருக்கோம், இசட் மைனஸ் எக்ஸ், இது 3 ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதோட டிகிரி 1, இதோட டிகிரி 1, இதோட டிகிரி 1, மூணுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், மேலே பவர்ஸை ஆட் பண்ணிக்கணும். 1 + 1 + 1. ஸோ ஆர்டர் வந்து 3 நமக்கு கிடச்சிருக்காது. அண்ட் த டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 × y ஸ்கொயர் × z கியூப். ஸோ ஒன்றுமே இல்லைனா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த கான்ஸ்டண்ட்டை விட்டுறலாம். இது 2 மட்டும் தான் பார்க்கணும். வேரியபிளுக்கு மட்டும் தான் நம்ம டிகிரி பார்க்கணும்.
ஒய் ஸ்கொயர் இசட் க்யூப். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டிங்கன்னா 5 இருக்குது. நமக்கு வந்து கிடச்சிருக்கிறது 3 தான் கிடச்சிருக்கு, ஆனால் இங்கே வந்து 5 இருக்குது. ஸோ ரிமைனிங் 2 ஆர்டர் நமக்கு இருக்கணும். ஸோ அந்த ரிமைனிங் 2 ஆர்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எம்மோட வேல்யூ 2, எம்மோட வேல்யூ 2 இருந்ததுன்னா அதுக்கு என்ன வந்து சொல்யூஷன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். த அதர் ஃபேக்டர் இஸ் k into x square plus y square plus z square plus l into xy yz zx. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏக்கு அப்படியே இதை வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ xy z ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ xy z எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூஸ் கொடுக்கணும். வேல்யூஸ் கொடுத்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இங்கே இருக்குது. இங்கே வந்து என்ன எழுதியிருக்கோம், k into x square plus y square plus z square plus l into xy yz zx போட்டிருக்கோம். இதோட மல்டிப்ளிகேஷனில் xy yz zx நம்ம கண்டுபிடிச்சதை போட்டிருக்கோம். இப்போது இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், x = 0, y = 1, z = 2 அப்படின்னு போட போகிறோம். போட்டோம்னா ஃபஸ்ட்டு காலம் அப்படியே இருக்கும். அப்போ வந்து எக்ஸுக்கு 0 போடுறீங்க, இங்கே 0 ஆகிடும், இங்கேயும் 0 ஆகிடும், 0 0. ஒய்க்கு 1 போடுறோம், 1 ஸ்கொயர் 1, 1 க்யூபும் 1 தான். இசட்டுக்கு 2 போடுறோம், 1, 2 ஸ்கொயர் 4, 2 க்யூப் 8. ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஓகே. = இங்கே k 0 1, 1 ஸ்கொயர் 1 தான், இங்கே 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் l இன்ட்டு 0, இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். இங்கே 1 × 2 2, இங்கே x - y 0 - 1 -1, 1 - 2 -1, 2 - 0 2. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறோம், இதை அப்படி வச்சுக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணுறோம், இதையும் விட்டுறணும். இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 8 - 4 = இங்கே வந்து 1 + 4 5, 5 × k 5k. இங்கே வந்து 2 × l 2l, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 × 2 பார்த்தீங்க அப்படின்னா 8 - 4 4 = 10k + 4l. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5k + 2l = 2. இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ அடுத்தது புட்டிங் x = 0, y = -1, z = 1. we get எக்ஸுக்கு 0வும் ஒய்க்கு -1ம் இசட்டுக்கு 1ம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிட்டர்மெண்ட் கிடைக்கும். 1 1 1 0 1 1 0 -1 1. இங்கே k 0 + 1 + 1 ப்ளஸ் l 0 -1 + 0. இங்கே வந்து 1 -2 1. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இந்த இப்படி விட்டுட்டிங்கன்னா 1 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு -1 + 1 = k × 2 plus l into -1 whole minus 2. இங்கே பார்த்தீங்கன்னா 1 + 1 2, 2 2k minus l minus 2, 2 = -4k plus 2l. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா l minus 2k = 1. இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், k = 0, l = 1 அப்படின்னு கிடைக்கும். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஈக்குவேஷன் 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 10k + 4l = 4 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் 2 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -10k + 5l = 5. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து கேன்சல் ஆகிடும். 4 + 5 9, 9l = 9. ஸோ l = 1. இந்த l = 1 அப்படின்னு கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டிங்க அப்படின்னா 1 - 2k = 1, -2k = 0. இப்போ k = 0. ஸோ கேக்கு 0, எல்லுக்கு 1 கண்டுபிடிச்சி இங்கே போட்டிங்கன்னா ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், x - y, y - z, z - x இன்ட்டு xy + yx + xz. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டயக்னலில் என்ன கிடைக்கிது, இங்கே விட்டுறலாம், இது கான்ஸ்டன்ட்டு. இதையும் நம்ம கூட்டிங்கன்னா 2 + 3 5 கிடைக்கிது. இங்கே இதுக்கு ஆர்டர் 1, இதுக்கு ஆர்டர் 1, இதுக்கு ஆர்டர் 1. ஸோ 1 + 1 + 1 3. இங்கே எப்படின்னா இங்கே 2 இருக்குது பாருங்கள், 2 பெருக்கல்ல இருக்குது. அப்போ இது தலையில் 1 இருக்குது, இது தலையில் 1 இருக்குது. அப்போ இதோட ஆர்டர் 2, இதோட ஆர்டர் 2, இதோட ஆர்டர் 2, ஹோல் ஆர்டர் 2. ஸோ இதோட ஆர்டர் 3, இதோட ஆர்டர் 2. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 5, ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 7.25. ப்ரூஃப் தட் டிட்டர்மெண்ட் ஆஃப் A = 2pqr × p + q + r ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும், சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க டிட்டர்மெண்ட்டை அப்படியே டிட்டர்மெண்ட் ஆஃப் A அப்படின்னு எழுதிக்கிட்டு புட்டிங் p = 0, pக்கு பதிலாக 0 போடுறோம். ஸோ pக்கு பதிலாக 0 போட்டால் என்ன கிடைக்கும், இது அப்படியே கிடைக்கும், இது 0, இது 0, q² r² q², r² r² q². ஸோ பார்த்தீங்க அப்படின்னா
இதை வந்து இது 0 ஆகிடுச்சு, இது 0 ஆகிடுச்சு. இந்த டிட்டர்மெண்ட்டை இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதை வச்சுக்கிட்டு எப்படி விட்டுறணும். இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா r² q² மைனஸ் r²² ஸோ இங்கே 0 ஆயிடுது. அப்போ டோட்டலாக இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ 0 ஆயிடுது. ஸோ p = 0 அப்படின்னு போட்டு நமக்கு டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ 0 ஆனிச்சு அப்படின்னா p - 0 இஸ் எ ஃபேக்டர். அதாவது தட் இஸ் p இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் a. ஸோ இது வந்து இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் a வந்து சைக்ளிக் சிமெட்ரிக்காக இருக்குது, நமக்கு பார்க்கும்போது தெரியுது. ஸோ அதனால தான் க்யூவும் ஆரும் சேம். p எப்படி ஃபேக்டராக இருக்கோ அதே மாதிரி க்யூவும் ஆர் ஃபேக்டர் தான். ஸோ அப்போ 3 ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சாச்சு? p கண்டுபிடிச்சிருக்கோம், q கண்டுபிடிச்சிருக்கோம், r கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புட்டிங் p + q + r = 0 அப்படின்னு போடுறோம். இப்போ p + q + r = 0 அப்படின்னா என்ன சொல்லலாம்? p மட்டும் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா q + r = -p, r + p = -q, p + q = -r. ஸோ இதை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த டிட்டர்மெண்ட்டில் q + r இருக்குது. இந்த q + r பதிலாக என்ன பண்ணலாம்? இங்கே q + r பதிலாக -p இருக்குது. -p the whole square, p². அடுத்து p² p² அப்படியே வச்சுக்கிறோம். q² இருக்குது அப்படியே வச்சுக்கிறோம். r + p, r + pக்கு பதிலாக -q பண்ணலாம். -q the whole square, அப்போ q². மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். q² r², p + q பதிலாக என்ன பண்ணலாம்? -r பண்ணலாம். -r the whole square, r². ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 3 காலமுமே ஈக்குவலாக இருக்குது. இது ஸோ இப்படி இருந்தால் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு தெரியும் p + q + r whole square இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிக்கிச்சு? p ஒரு ஃபேக்டர், q ஒரு ஃபேக்டர், r ஒரு ஃபேக்டர். அடுத்த ஃபேக்டர் p + q + r whole square. ஸோ இது வரைக்கும் நம்ம 4 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 4 ஃபேக்டரோட ஆர்டரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா த டிகிரி ஆஃப் த அப்டைம்டு பை ஃபேக்டர் pqr p + q + r the whole square. இதுக்கு 1, இதுக்கு 1, இதுக்கு 1, அப்போ 3, இது 2, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 5 கிடைக்கிது. ஆனால் டிகிரி ஆஃப் த டிட்டர்மெண்ட் ஆஃப் a பார்த்தீங்க அப்படின்னா 2 + 2 + 2 6. ஸோ நமக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ த ரெக்வயர்ட் ஃபேக்டர் இஸ் k × p + q + r. ஸோ அதான் நம்ம இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? அதுவும் சேர்த்து போடணும். டிட்டர்மெண்ட் ஆஃப் a = k × p + q + r. இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச p + q + r the whole square pqr. ஸோ மொத்தமாக போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்மளோட அடுத்த எய்ம் என்ன? கேவை கண்டுபிடிச்சி போடணும். கே எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு வந்து pqrக்கு நம்மளாக ஒரு வேல்யூ கொடுக்க வேண்டியதான். புட்டிங் p = 1, q = 1, c = 1. ஸோ இங்கே போட்டிங்கன்னா 1 + 1 2 ஆகிடும். 2² 4, 4 1 1, 1 4 1, 1 1 4. ஸோ இங்கே போட்டிங்க அப்படின்னா இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1. ஸோ இது வந்து p + q + r the whole cubeன்னு எடுத்துக்கலாம். சரியா? அது தப்பு இல்லை. உள்ளே வந்து 1 + 1 + 1 இருக்குது. அப்போ 1 + 1 + 1 3 cube, 1 × 1 × 1 3 cube 27, 27k = இங்கே 4 எடுத்துக்கிட்டு இங்கே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 16 - 1 வரும். -1 எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 4 - 1 வரும். இந்த 1 எடுத்துக்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1 - 4 வரும். = 27k. 4 × 16 - 1 15, -1 × 4 - 1 3, +1 × 1 - 4 -3 = 27k. 60 - 3 - 3 = 27k. இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு k = 2 கிடைக்கும். அந்த 2 கொண்டு போய் அங்கே போட்டால் ஆன்சர். அவ்வளோதான். டிட்டர்மெண்ட் ஆஃப் a = 2 × pqr × p + q + r the whole cube. Next problem. Example 7.26. In a triangle ABC ஒரு டிட்டர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிட்டர்மெண்ட் = 0ன்னு சொல்லிட்டாங்க. ப்ரூஃப் தட் ட்ரையாங்கிள் ABC இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து இதில் வந்து sin Aக்கு பதிலாக sin B போடுறோம். புட்டிங் sin A = sin B. பார்த்தீங்க அப்படின்னா 1 + sin A × 1 + sin A. இங்கே sin Bக்கு பதிலாக sin A போட்டோம்னா 1 + sin A + 1 + sin A. மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ இந்த காலமும் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அந்த டிட்டர்மெண்ட் வந்து = 0. ஸோ இது வந்து சைக்ளிக் சிமெட்ரிக்காக இருக்கனால sin Aக்கு பதிலாக sin B போட்டால் 0 வருது. ஸோ அதே மாதிரி sin Bக்கு பதிலாக sin C போட்டாலும் 0 வரும். அடுத்தது sin Cக்கு பதிலாக sin A போட்டாலும் 0 வரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. A = Bயாக இருக்குது. அப்படி இல்லைன்னா B = Cயாக இருக்குது. அப்படி இல்லைனா C = Aவாக இருக்குது. ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். ஸோ
Thus we have A equal to B or B equal to C or C equal to A. In all cases at least two angles are equal. Thus the triangle is isosceles. ஸோ இதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபேக்டர்ஸ் தியரம் என்னென்னு பார்த்தோம், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தியரம் பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சம் டவுட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம வந்து கிளியராக போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.